ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய பிராந்திய தலைவர்களே, உங்களுடைய நாட்டின் பெயரையே நீங்கள் மறக்கும் அளவுக்கு நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். பஹ்ரைனிய மண்ணை முழுமையாக சுத்தப்படுத்துவோம். உலகின் மிகப்பெரிய கடற்படையையே முழங்காலிடச் செய்யும் ஈரானின் வேக படகுகளும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் அதிரடியாக கன்னிவடிகளை புதைத்து வரும் ஈரானிய கடற்படையினரும் ஈரான் பாகிஸ்தான் வழியாக முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன? பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் விதித்திருக்கக்கூடிய முன் நிபந்தனைகள் என்ன? இந்த முன் நிபந்தனைகளும் முன்மொழிவுகளும் எதனை வெளிப்படுத்துகின்றன? ஈரானினுடைய புதிய முன்மொழிவையும் முன் நிபந்தனைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டு விட்டாரா? இவை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்ன? ஈரான் பாகிஸ்தான் எல்லை வழியாக நடைபெறக்கூடிய மிகப்பெரிய எரிபொருள் கடத்தலும் இவை தொடர்பான ஈரானினுடைய காய் நகர்த்தல்களும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு எதிராக சீனா எடுத்திருக்கக்கூடிய அதிரடியான முடிவுகளும் பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சரின் அறிவிப்பும் லெபனானிலே களமிறங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளபதிகளும் இது ஈரான் அப்டேட்டின் 127வது காணொளியாகும். நேற்று இரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய பல முக்கியமான தளபதிகள் லெபனானிலே களமிறங்கி இருந்தார்கள். லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டமாக லெபனானிய அரசு இராணுவத்தினை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே அமெரிக்க இராணுவத்தினுடைய தளபதிகள் லெபனானிலே களமிறங்கியுள்ளார்கள். மேலும் லெபனானிய அரசு இராணுவ தலைமை அதிகாரியை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தியதற்கு பின்பு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே நேரடியான ஒப்பந்தம் ஒன்றை முடித்ததற்கு பின்பு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கு முழுமையான ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் அமெரிக்க இராணுவம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கான திட்ட வரைபடத்தையும் அமெரிக்க இராணுவம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாகவே லெபனானிய அரசு இராணுவ தலைமை அதிகாரியோடு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அமெரிக்க இராணுவ தளபதிகள் லெபனானுக்குள்ளே களமிறங்கியுள்ளார்கள். அத்தோடு அமெரிக்க இராணுவ தளபதிகளுடைய பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டம் இன்னும் 2 வாரங்களுக்குள் நடைபெறும் என்றும் இதன்போது அமெரிக்க இராணுவம் முழுமையான திட்ட வரைபடம் ஒன்றை முன்வைக்கும் என்றும் லெபனானிய ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கம் தொடர்பான எதிர்ப்புகள் வலுவடைந்துள்ளன. அதிகளவான லெபனானிய மக்கள் ஜோசப் பவுனுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். மேலும் இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் ஜோசப் பவுன் படுகொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் லெபனானிய ஆய்வாளர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இதனால் தற்போது ஜோசப் பவுன் பதற்றமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் விஜயம் செய்திருந்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பது தொடர்பாக பிரித்தானியாவும் பிரான்சும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களின் ஒரு கட்டமாகவே பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் விஜயம் செய்துள்ளார். மேலும் இந்த விஜயத்தை தொடர்ந்து பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கும் ஈரானினுடைய அச்சுறுத்தல்களில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளை அரபு நாடுகளை பாதுகாப்பதற்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தோம். நாங்கள் சவுதி அரேபியாவோடும் ஐக்கிய அரபு அமீரகத்தோடும் பல கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளோம். குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தோடு எங்களுக்கு வலுவான கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் காணப்படுகின்றது. இதற்கமைவாக நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்பரப்பை பாதுகாப்பதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல்களிலிருந்தும் ஏவுகணை தாக்குதல்களிலிருந்தும் அரபு நாடுகளை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை எங்களால் மேற்கொள்ள முடியும். இதற்கான வான்படைகளை எங்களுக்கு முழுமையாக வழங்க முடியும். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கு பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவினுடைய தலைமையில் பல வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வேலை திட்டத்திலே 50க்கும் அதிகமான நாடுகள் ஒன்றிணைந்துள்ளன. எங்களுடைய இந்த திட்டமானது அமெரிக்காவினுடைய திட்டத்திலிருந்து வேறுபட்டதாகும். இந்த போர் முடிவடைந்ததற்கு பின்பே நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்போம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் சுங்கப்பணங்களை அறிவிடுவதை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக மேற்கொள்ள
மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஏனைய நாடுகளோடு ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கப் போகின்றோம். இதன் ஆரம்பமாகவே என்னுடைய விஜயம் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக பிரித்தானியாவும் பிரான்சும் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் உண்மையில் அமெரிக்காவினுடைய முடிவுகளை விட வித்தியாசமானது அல்ல. இரு தரப்பினரும் ஒரே நிலைப்பாட்டையும் ஒரே நிபந்தனைகளையுமே முன்வைத்துள்ளார்கள். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு எதிரான இந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது. முன்னைய காணொலிகளில் கூறியதை போன்று ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானிடம் சரணடைந்துதான் ஆக வேண்டும். இந்த அடிமை அரபுகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான நிபந்தனைகளை விதிப்பதன் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்க முடியாது. ஈரானுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் நீக்காத வரையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பாதுகாப்பாக பயணிக்க முடியாது. ஈரானிய தலைமைகள் இந்த நிபந்தனைகளை தெளிவாகவே வெளியிட்டுள்ளார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் அதனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானிடம் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும். அவ்வாறு நீக்கினால் மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிக்க முடியும். எனவே பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவினுடைய வேலை திட்டங்கள் தோல்வியிலேயே முடிவடைய போகின்றன. அடுத்து அமெரிக்க கருவூலத்துறையானது ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தையும் எண்ணெய் உற்பத்தியையும் முடக்குவதற்காக உச்சக்கட்ட பொருளாதார தடைகளை விதித்தது. அதே போன்று ஈரான் எண்ணெய்களை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சீனாவின் மிக முக்கியமான டீபோட் நிறுவனத்திற்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. ஈரான் எண்ணெய்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிட்டத்தட்ட சீனாவினுடைய 5 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா உச்ச பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. கிட்டத்தட்ட ஈரானிய எண்ணெய்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சீனாவினுடைய 5 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்காவின் கருவூலத்துறையானது உச்ச பொருளாதார தடை விதித்திருந்தது. இப்படியான நிலைமையில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராகவும் சீனாவினுடைய நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் சட்டவிரோதமானதாகும். சர்வதேச சட்டத்தினை மீறிய இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் நாங்கள் தற்போது புதிய சட்ட மூலங்களை உருவாக்கியுள்ளோம். சர்வதேச சட்டங்களை மீறி அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாதார தடையும் சீனாவின் களத்திலே நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார தடைகளை நாங்கள் ஒரு துளியேனும் மதிக்கப் போவதில்லை. இந்த பொருளாதார தடைகளை நாங்கள் பின்பற்றப் போவதில்லை. மேலும் ஈரானோடு நாங்கள் தொடர்ச்சியான வர்த்தகத்தை மேற்கொள்வோம். ஈரான் எண்ணெய்களை தொடர்ச்சியாக கொள்வனவு செய்வோம். சர்வதேச சட்டங்களை மீறி அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த தடைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு இல்லை என சீனாவினுடைய வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை மீறி நாங்கள் ஈரான் எண்ணெய்களை பெற்றுக்கொள்வோம். ஈரான் எண்ணெய்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் சுதந்திரமாகவே வேலை திட்டங்களை மேற்கொள்ளும். எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அவர்களுடைய வேலை திட்டங்களை மேற்கொள்வார்கள் என சீனாவின் வர்த்தக அமைச்சகமும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அறிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் பொருளாதார தடையை மீறி ஈரான் எண்ணெய்களை பெற்றுக் கொள்வதற்கு சீனா பல அழுத்தங்களையும் பிராந்திய நாடுகளுக்கு வழங்கப் போகின்றது. இதற்கமைவாகவே கடந்த வாரம் அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்துக் கொண்டு வெளியேறிய ஈரானினுடைய மிக முக்கியமான எண்ணெய் கப்பலான ஹியூஜ் என்கின்ற எண்ணெய் கப்பல் இந்தோனேஷியாவின் லோம்பெக் ஜலசந்தி வழியாக பயணிக்கின்றது. ஈரானினுடைய இந்த ஹியூஜ் என்கின்ற எண்ணெய் கப்பலில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்பா எண்ணெய்கள் இருப்பதாகவும் அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்துக் கொண்டே குறித்த எண்ணெய் கப்பலானது பயணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த எண்ணெய் கப்பலை பாதுகாப்பாக சீனாவை நோக்கி நகர்த்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் சீனா மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவோடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை முடித்திருக்கக்கூடிய இந்தோனேஷியாவுக்கும் ஒரு சிறந்த பாடத்தினை கற்பிப்பதற்கு சீனா தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சீனா நேரடியாகவே இந்தோனேஷிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சவுதி அரேபிய அடிமைக்கும் ஐக்கிய அரபு அமீரக அடிமைக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலானது இனிவரக்கூடிய காலங்களில் பேரிழப்பை ஏற்படுத்தும் என அமெரிக்கா மதிப்பிட்டிருப்பதாக அமெரிக்க தலைமைகள் மதிப்பிட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடிமை சவுதி அரேபியாவுக்கும் அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலே நடைபெறக்கூடிய முதன்மை அடிமைக்கான போட்டியில் அமெரிக்காவினால் எந்தவிதமான நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சவுதி அரேபிய அடிமைக்கும் ஐக்கிய அரபு அமீரக அடிமைக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவானது ஈரானுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதை பயன்படுத்தி ஈரான் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த காய் நகர்த்தல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளும் உளவு பிரிவினுடைய தலைவர்களும் மதிப்பிட்டிருப்பதாக எக்ஸியோஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ட்ரூ ப்ராமிஸ் 5 தாக்குதல்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதனை நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதன்போது சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும்
இடையிலே இருக்கக்கூடிய பிளவை பயன்படுத்தி ஈரான் எவ்வாறு காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது இந்த நிலைமைகளை அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்களும் அமெரிக்காவுடைய உளவுத்துறையினரும் மதிப்பிட்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா அதனுடைய மிக முக்கியமான நட்பு நாடுகளான முக்கியமான அடிமைகளான சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒருங்கிணைப்பை முழுமையாக இழக்கப் போகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளக்கூடிய முதலீட்டு திட்டங்களில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ச்சியான கைதுகளை மேற்கொண்டு வருகின்றது. ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த 15,000க்கும் அதிகமானோரை ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேற்றி இருப்பதாகவும் அவர்களுடைய வங்கிக் கணக்குகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களை முழுமையாக முடக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் மனோஜர் முட்டாக்கி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன்களில் அதிகளவான ட்ரோன்கள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திடம் இருக்கக்கூடிய ட்ரோன்களாகும். குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் பயன்படுத்தக்கூடிய அதிகளவான ட்ரோன்கள் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன. மீண்டும் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது. இந்த போரிலே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவர்களுடைய வளங்களை வழங்கினால், அவர்களுடைய வான்பரப்பையும் நிலப்பரப்பையும் வழங்கினால், அவர்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜியோனிச சக்திகளையும் அமெரிக்க சக்திகளையும் தனிநபர்களையும் முக்கியமான முதலாளிகளையும் நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம். அவர்களுடைய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் குறிவைப்போம். அவர்களுடைய நாட்டின் பெயரை அவர்களே மறக்கும் அளவுக்கு செய்வோம். இதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் முடித்துவிட்டோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் இந்த நாடுகளுடைய பங்களிப்பு இருக்குமாக இருந்தால் உடனே நாங்கள் அனைத்தையும் ஆக்டிவேட் செய்வோம். மேலும் இதற்கு முன்பு யாரும் கண்டிராத இழப்புகளையே இந்த பிராந்தியம் காணும். பஹ்ரைனிய மண்ணை நாங்கள் முழுமையாக சுத்தப்படுத்துவோம். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து ஈரான் பாகிஸ்தான் எல்லை பிரதேசத்திலே அதிகளவான எண்ணெயானது கொண்டு செல்லப்படுகின்றது, கடத்தப்படுகின்றது, நகர்த்தப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான காணொளிகள் வெளியாக இருந்தன. ஈரான் பாகிஸ்தான் எல்லை பிரதேசத்திலே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நிறைந்துள்ளன. இந்த வாகனங்கள் மூலமாக ஈரானிலிருந்து எண்ணெயானது கொண்டு செல்லப்படுகின்றது. மேலும் இது பாகிஸ்தானிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும். அதே நேரம் ஈரானிய IRGC இராணுவம் தற்போது இந்த எண்ணெய் கடத்தல்களை கண்டுகொள்வதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் அதிகளவான எண்ணெய்களை சேமித்து வைத்திருக்கக்கூடிய நிலைமையில் இவ்வாறு எண்ணெய் வெளியேற்றப்படுவது ஈரானுக்கு ஒரு அனுகூலமான செயலாகும். இதனாலேயே ஈரானிய இராணுவத்தினர் பாகிஸ்தான் எல்லை வழியாக எண்ணெய் கடத்தலை தடுத்து நிறுத்தவில்லை. மேலும் இதன் மூலமாக அதிகளவான வருமானத்தினை ஈரானியர்கள் அடைந்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானுக்குள்ளே மிகப்பெரிய எண்ணெய் தட்டுப்பாடும் வெளியேற்றமும் ஏற்பட்டிருப்பதனால் அதிகளவான பாகிஸ்தானியர்கள் எல்லை பிரதேசத்தினூடாக எண்ணெய்களை பெற்றுக் கொள்வதற்கே விரும்புகின்றார்கள். இதனால் தான் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மூலமாக ஈரானிய எல்லை பிரதேசத்தினூடாக அதிகளவான எண்ணெய்களை பெற்றுக் கொள்கின்றார்கள். மேலும் ஈரான் பாகிஸ்தான் வழியாகவும் சீனாவுக்கு தேவையான எண்ணெய் விநியோகத்தினை மேற்கொள்வதற்கு பல வேலை திட்டங்களை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்று மாலை பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானினுடைய 40க்கும் அதிகமான வேக படகுகள் களமிறங்கியிருந்தன. இவை தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். உலகினுடைய மிகப்பெரிய கடற்படைகளையே முழங்காலிடச் செய்யும் அளவுக்கு ஈரானினுடைய அதிவேக படகுகள் செயற்படுகின்றன. இந்த அதிவேக படகுகள் நிலத்தடி சுரங்கங்களில் இருந்தும் குகைகளில் இருந்தும் வெளிப்படுகின்றன. இந்த படகுகளை பயன்படுத்திய ஈரான் கப்பல்களையும் கைப்பற்றியது. மேலும் இந்த படகுகளை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்காவினால் முடியாது. ஈரான் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வேக படகுகளுடைய படையானது ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் மாற்றி அமைத்து வருகின்றது என பல ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அல் ஜசீரா ஊடகமும் இவை தொடர்பான தனியான காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தது. எனவே இப்படியான நிலைமையில் தான் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே 40க்கும் அதிகமான வேக படகுகள் களமிறக்கப்பட்டு பல பிரதேசங்களில் கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த கட்ட போருக்கு தயாராகும் வகையில் ஈரானிய இராணுவத்தினர் அதிகளவான கன்னிவெடிகளை புதைத்து வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரான் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தது. இந்த முன்மொழிவு தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதாவது ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த முன்மொழிவில் 14 நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த நிபந்தனைகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 8 நிபந்தனைகள் தற்போது வெளியாகியுள்ளன. ஒன்று, அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். ஈரானுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படக்கூடாது என்கின்ற உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். அமெரிக்காவோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போ இதற்கு பிறகு தாக்குதல்களை மேற்கொள்ளவே
கூடாது. இரண்டாவது, மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும். பாரசீக வளைகுடா பிரதேசத்திலிருந்து அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். அமெரிக்க தளங்களில் இருந்து அனைவரும் வெளியேறிவிட வேண்டும். மூன்றாவது, ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை நீக்கப்பட வேண்டும். நான்காவது, ஈரானின் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். ஐந்தாவது, ஈரானுக்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும். ஆறாவது, ஈரானுக்கு எதிரான அனைத்து பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும். ஏழாவது, லெபனான் உட்பட அனைத்து போர் முனைகளும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பிராந்தியத்தில் எந்த ஒரு போர் முனையும் ஆரம்பிக்கப்படக்கூடாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த வேண்டும். எட்டாவது, ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு ஒரு புதிய வழிமுறையை நிறுவ வேண்டும். ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாகவே ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் கட்டுப்படுத்தப்படும் என்பதனை உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று இவற்றுக்கு மேலதிகமாக இன்னும் சில நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ஈரான் முன் நிபந்தனைகளை விதித்துள்ளது. மேலும் இந்த முன் நிபந்தனைகளில் அமெரிக்காவுக்கு ஒரு மாத காலக்கெடுவை வழங்கியுள்ளது. அதாவது நாங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு மாத காலக்கெடு வழங்குகின்றோம். இந்த ஒரு மாதத்திற்குள்ளே அமெரிக்கா கடற்படை முற்றுகையை முழுமையாக நீக்க வேண்டும். அதே போன்று லெபனான் மற்றும் அனைத்து முனைகளிலும் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு மாதத்திற்குள்ளே இந்த முன் நிபந்தனைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிபந்தனைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியும் என ஈரானிய தலைமைகள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது ஈரான் முன்பு முன்வைத்திருந்த முன்மொழிவுக்கும் தற்போது முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. நிபந்தனைகளுடைய வரிசைகளை மாத்திரமே மாற்றி அமைத்துள்ளார்கள். அணுசக்தி தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எனவே நான் முன்னைய காணொலியில் கூறியதை போன்று ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்த அமெரிக்காவை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அவருடைய தாக்குதல் திட்டங்களை குழப்புவதற்காகவும் சீர்குலைப்பதற்காகவுமே ஈரான் இந்த புதிய முன்மொழிவை முன்வைத்துள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் இன்னும் ஒரு மாதத்திற்கு அமெரிக்காவுடைய தாக்குதல்களை பிற்படுத்துவதற்காகவே ஈரான் இந்த திட்டங்களையும் வகுத்துள்ளது. ஈரான் நினைக்கக்கூடிய தினத்தில் ஈரான் வைத்திருக்கக்கூடிய பொறியில் அமெரிக்கா சிக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்கா ஈரான் நினைக்கக்கூடிய தினத்திலே ஈரான் வைத்திருக்கக்கூடிய பொறியிலேயே தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஈரானிய தலைமைகள் காய்களை நகர்த்துகின்றார்கள். இப்படியான நிலைமையில் குறித்த முன்மொழிவு தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் தற்போது எங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய திட்டத்தினை நான் விரைவில் ஆய்வு செய்வேன். ஆனால் கடந்த 47 வருடங்களாக அவர்கள் மனித குலத்திற்கு செய்திருக்கக்கூடிய கொடூரங்களுக்கு அவர்கள் சரியான விலையை அனுபவிக்கவில்லை. இதனால் ஈரானினுடைய இந்த புதிய திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இதனை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க ஊடகங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்யாமல் இருப்பதே சிறந்ததாகும். அவர்கள் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்க முடியாது. தற்போது நாங்கள் இந்த முடிவுகளில் இருந்து வெளியேறப் போவதில்லை. அவர்களால் மீண்டு வர முடியாத அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துவதே எங்களுடைய சிறந்த முடிவாக அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.